பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா பல்லாரி வெங்காயம் ஒரு 5 மீடியம் சைஸில் இருக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீல வாக்கில். அப்புறம் தேவையான அளவு புதினா, 1/2 லெமன், அப்புறம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன் பெரிய பீஸாக. இது இந்த ஸ்பைசஸ் அந்த 10 ரூபா பாக்கெட்டில் இருக்கிற பாக்கெட் அப்படி ஃபுல்லாக தட்டி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் மீடியம் சைஸில் இருக்கிறது. தேவையான அளவு இஞ்சி பூண்டு, அப்புறம் ஆயில் கொஞ்சம், தயிர் கொஞ்சம், தேவையான அளவு கீ. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரியாணிக்கு. நம்ம இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம இப்போ ஆயிலையும் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடாகிற ஸ்மெல் வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம், இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்பப்போ கிண்டி விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ரைஸில் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடும். அப்புறமா நான் இதில் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம், ஆல்ரெடி நான் உப்பு போட்டு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் தான் உப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா திரும்ப எடுத்துக்கோங்க. இதில் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள். இது என்னென்னா மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு. இது வத்தல் தூள். இது நம்ம கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பிரியாணி பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் அப்படிதான் காஷ்மீரி சில்லி பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. மல்லி இலை, மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கரம் மசாலா, வத்தல் தூள், காஷ்மீரி சில்லி பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனோட போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டுருங்க. மல்லி இலை வதங்கிட்டு இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நசுக்கிட்டுருங்க. அதுக்கப்புறமா பிரியாணி அரிசி நம்ம எடுத்து வச்சது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இது கலனி பசஞ்சிட்டு இந்த ஜல்லடை மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஜல்லடை மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் போட்டாச்சு. அப்படியே தண்ணி வடியட்டும். ரொம்ப மற்ற அரிசி மாதிரி இதை நம்ம ரொம்ப கையை வச்சு பிசையலாம் கூடாது, உடஞ்சிரும் அரிசி. எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடணும். மசாலா நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனையும் போயிட்டு இந்த டைமில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். பெரிய பீஸாக இருக்கிறதுனால அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கூடவே இப்போ நம்ம லெமனையும் தயிரையும் போட்டுக்கலாம். லெமன் போட்டாச்சு. அடுத்ததாக தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா சிக்கனை நல்லா வதங்கிட்டு லைட்டாக அங்கே எண்ணெய் பிடிஞ்சி வருது. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். இப்போ இதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வைக்கிறதுக்காக 2 கிளாஸ் ஊற்ற போகிறேன். இப்போ குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த சிக்கன் லைட்டாக வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். மூடிட்டேன். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மீதம் உள்ள தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம 4.5 டம்ளருக்கு 2 டம்ளர் தான் ஊற்றிருந்தோம். இன்னும் 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். டைமில் நம்ம இப்போ அரிசியை போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு வரப்பெல்லாம் பார்த்துக்கலாம். தேவைன்னா திரும்ப உப்பு போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இந்த ரம்பா இலையை லைட்டாக பிச்சு மேலே போட்டுக்கலாம். ஸ்மெல்லுக்காக தான் போட்டாச்சு. லைட்டாக கொதி வந்தது நம்ம மூடிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பிரியாணி செய்யும்போது எந்த பிரியாணினாலும் சரி
எப்போவுமே நான் வந்து விசில் போட மாட்டேன். இப்படி வந்து ஏர் ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இதில் வந்து ஏர் ரிலீஸ் ஆகுது தெரியும். ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சிடணும். குக்கரை வச்சு 10 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே சிக்கன் 65 பொரிச்சாச்சு. ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு எனக்கு மட்டும்தான் டியூட்டிக்கு கொண்டு போகணும். நிமிஷம் ஆகிட்டு நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே வந்து மல்லி இலை தூவிக்கலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.